அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கலைராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரையும் 5 வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அதோடைய ஷார்ட்கட்ஸ், அதோட நோட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் தான். இந்த பார்ட் 5ல் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையும், அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ அது இருக்கக்கூடிய எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்ன? ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சுரண்டுதலுக்கு எதிரான உரிமையை பற்றி பேசக்கூடிய ஒரு ரைட் தான் இந்த ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். இது ஆர்டிக்கல் 23லேருந்து 24 வரையும் அவங்க வச்சுருக்காங்க. இதோடைய ஷார்ட்கட் என்ன அப்படின்னா பிஹெச்பிசி. இதுதான் இதோடைய ஷார்ட்கட், பிஹெச்பிசி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஹெச்பிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 23. ஆர்டிக்கல் 23 எதை பற்றி பேசுது அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் பாண்டட் லேபர் சிஸ்டம். ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அடிமைகள் இருக்காங்க இல்லையா, மனிதர்கள்லேயே நிறைய பேர் அடிமைகளாக கொத்தடிமைகளாக வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கொத்தடிமைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 23. இதில் பாண்டட் லேபர் அப்படின்னா என்னென்னா, அந்த அடிமைகளை ஒரு பாண்டு மூலிமா கட்டுப்படுத்துவாங்க. இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ கூலி அப்படின்ட்டு மொத்தமாக வச்சுருப்பாங்க. அதை பற்றி பேசக்கூடியது தான் மனித வணிகம் மற்றும் பத்திரத்துக்கு கட்டுப்பட்ட தொழிலாளி தடை செய்தல். மனித வணிகம் மற்றும் பத்திரத்துக்கு கட்டுப்பட்ட தொழிலாளி தடை செய்தலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 23. இந்த ஆர்டிக்கல் 23ல் மொத்தம் 2 இயர் முக்கியமானது. அது என்னென்னா 1976, 1956. இந்த 1976 எதை பற்றி பேசுதுன்னா பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் கொண்டு வரப்பட்டது 1976ல். 1956ல் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா இம்மோரியல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இது ரெண்டும் முக்கியமானது, இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட் பிஹெச்பிசி. அடுத்து ஆர்டிக்கல் 24 பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 24ல் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர் சிஸ்டம். ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர் சிஸ்டம், குழந்தை தொழிலாளியை தடை செய்தலை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 24. குழந்தை தொழிலாளிகள்னால் யாருன்னா 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களை வேலை செய்ய அனுமதிக்கக்கூடாது. அப்படி அனுமதிச்சாங்கன்னா அவங்க குழந்தை தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பற்றி பேசக்கூடியது ஆர்டிக்கல் 24. இதில் 1979, 2005, 2007 அப்படின்ட்டு மொத்தம் 3 இயர் ரொம்ப முக்கியமான இயர். அதில் 1979 எதை பற்றி பேசுது அப்படின்னா குரு பத்மசாமி கமிட்டி அப்படி ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. 2005ல் என்சிபிசிஆர் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் அமைச்சிருப்பாங்க. 2007ல் நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ரைட், என்சிபிசிஆர். இந்த ஆக்டெல்லாம் குழந்தை தொழிலாளிக்கு தடை செய்தலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கமிட்டிஸ் 2 ஆக்ட் நம்ம பார்த்துருக்கோம். இதோட ஷார்ட்கட் பிஹெச்பிசி. இந்த பிஹெச்பிசி எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிகல் 23ல் ப்ரொஹிபிஷனில் இருக்கக்கூடிய பியும் ஹியூமனில் இருக்கக்கூடிய ஹெச்சும், இதுதான் பிஹெச். இந்த பிசி எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிகல் 24ல் இருக்கக்கூடிய ப்ரொஹிபிஷனில் இருக்கிற பியும் சைல்டில் இருக்கக்கூடிய சி, பிஹெச்பிசி அப்படின்னு நம்ம ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஆர்டிகல் 25லேருந்து ஆர்டிகல் 28 வரையும் பேசக்கூடிய ஒரு ரைட். இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னா என்னென்னா எல்லா விதமான மதத்தையும் எல்லா விதமான மதங்களையும் நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரைட் தான் இந்த 4th ரைட். இதோடைய ஷார்ட்கட் நம்ம பார்ட்டி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பிஏடிஐ பார்ட்டி, நம்மளுடைய பார்ட்டி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த பார்ட்டியை விரிவாக்கமாக நம்ம இப்படி பார்க்கலாம். அப்படி கடைசியில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 25 எதை பற்றி பேசுது அப்படின்னா ப்ரொஃபஸ் அண்ட் ப்ரொமோட் ரிலிஜியன். அதாவது ஒரு மதத்தை மேம்படுத்துறது பற்றியும் அந்த மதத்தை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 எதை பற்றி பேசுது அப்படின்னா
அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அதாவது ட்ரஸ்ட்லாம் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, இந்த மதத்தை சார்ந்த ட்ரஸ்ட் வந்து நடத்துகிறாங்க. அந்த மாதிரி ட்ரஸ்ட்டு வந்து நடத்தலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 26. இது வந்து கல்ட் மூலிமா இது பண்ணப்படுறாங்க. ஷுட் நாட் ட்ரான்ஸ்ஃபர் மணி ஒன் டு அனதர் ட்ரஸ்ட். அதாவது இப்போ ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து எப்படி செயல்படும், நிறைய விதமான ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிதி உதவி வந்து ட்ரஸ்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த ட்ரஸ்ட்டு வந்து இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்டோட, இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய ட்ரஸ்ட்டோடைய நிதியை வந்து இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து நான் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 26. ஆர்டிக்கல் 27 எதை பற்றி பேசுது அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோட் ரிலீஜியன். மத நிர்வாக வாழ்க்கை தொழில்களுக்கு வரி விலக்கு சுதந்திரம். என்ன வரி விலக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு எந்த விதமான வரியும் நான் வந்து அரசாங்கத்துக்கு கட்ட தேவையில்லை. நான் இப்போ வந்து ஒரு மத ரீதியான ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மத ரீதியான ட்ரஸ்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸும் வந்து அரசாங்கமும் போட மாட்டாங்க, நாமளும் கட்ட தேவையில்லை. அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 27. ஆர்டிக்கல் 28 எதை பற்றி பேசுது அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது மத ரீதியான கூட்டங்கள்லாம் நடக்குது, இல்லை வந்து அந்த மத ரீதியான கூட்டங்களில் இருக்கக்கூடிய கட்டளைகளை வந்து நம்ம போய் ஈஸியாக வந்து கலந்துக்கலாம், அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடியது தான் ஆர்டிக்கல் 28. இப்போ வந்து நம்ம வந்து மொத்தம் வந்து இதில் வந்து ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரையும் பார்த்தோம். 25, 26, 27, 28 அப்படின்னு மொத்தம் பார்த்தோம். இதை வந்து ஷார்ட்கட் வந்து நம்ம பார்ட்டின்னு அப்படின்னு பார்த்தோம். பார்ட்டியை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெராட்டரி இதான் இதோடைய ஷார்ட்கட். பிக்கு அப்புறம் ஆர் வரும், ஏக்கு முன்னாடி ஆர் வரும், PATI பார்ட்டி. ஓகேங்களா, இந்த பிக்கும் இந்த ஏக்கும் நடுவில் 2 ஆர் வரும். அதே மாதிரி இந்த டிக்கும் இந்த ஐக்கும் நடுவில் 2 ஆர் வரும். ஆர் மட்டும் நீங்கள் உள்ளே வந்து போட வேண்டியதாக இருக்கும். அப்படி போட்டிங்கன்னா பெராட்டரி வந்துடும். இந்த பெராட்டரி எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் இந்த ஆர்டிக்கலை கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ரொஃபஸில் இருக்கக்கூடிய பியும் இந்த ரிலீஜியஸில் இருக்கக்கூடிய ஆரும் இதுதான் பிஆர். அடுத்து இந்த ரிலீஜியஸில் இருக்கக்கூடிய ஆரும் இந்த அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய ஏவும் இது வந்து ஆர்ஏ. அடுத்து இங்கே இருக்கிறது வந்து டாக்ஸேஷனில் இருக்கக்கூடிய டியும், அடுத்து இந்த ரிலீஜனில் இருக்கக்கூடிய ஆரும், அதுக்கப்புறம் இந்த ரிலீஜியஸில் இருக்கக்கூடிய ஆரும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ஐ, இது எல்லாமே சேர்த்து தான் பார்ட்டி அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்கட். இது வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன்னா நீங்கள் பார்ட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இருக்கக்கூடிய இந்த 4 ஆர்டிக்கலும் நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5th ரைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட். கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட் அப்படின்னா என்னென்னா எந்த விதமான கல்ச்சரையும் நீங்கள் பின்பற்றலாம், அதே போல் எந்த விதமான கல்வியும் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரைட் தான். இது வந்து ஆர்டிக்கல் 29லேருந்து 30 வரைக்கும் இருக்குது. இதோடைய ஷார்ட்கட் என்னென்னா PMAM. நம்ம வந்து டைம் எப்படி சொல்லுவோம், PM AM ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஷார்ட்கட்டாக எடுத்துக்கலாம் PMAMட்டு. இதில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஆர்டிக்கல் 29 வந்து ப்ரொடக்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசக்கூடியது, அதாவது சிறுபான்மை பாதுகாத்தலை பற்றி சொல்லக்கூடியது ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 29. சிறுபான்மையை பாதுகாத்தலை பற்றி சொல்லக்கூடியது. கீழே இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 15, 16, 19 அண்ட் 29 அண்ட் 30 இந்த ஆர்டிக்கல் எல்லாமே இந்தியர்களுக்கு மட்டும்தான் பயன்படும். வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு யாருக்கும் வந்து பயன்படாது. இந்தியர்களுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய முக்கியமான ஆர்டிக்கல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த ஆர்டிக்கல் 30 என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு நிர்வாகம் வந்து நடத்துகிறேன், ஒரு ஸ்கூல் வந்து நடத்துகிறேன் அப்படின்னா அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசக்கூடிய எல்லா ஆர்டிக்கலும் ஆர்டிக்கல் 30ல் வந்துடும். ஆர்டிக்கல் 31 எதை பற்றி பேசுதுன்னா ரைட் டு ப்ரொட்டஸ்ட். இது வந்து 1978 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா கொண்டாடிருந்தாங்க. இது வந்து திரும்ப எடுத்த ஆர்டிக்கல் 300A வந்து வச்சுட்டாங்க. இப்போ ஆர்டிக்கல் 31 எதுவுமே கிடையாது. அதனால் ஆர்டிக்கல் 31 ஒன்று கிடையவே கிடையாது. அது வந்து 300A இருக்குது. இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் என்னென்னு பார்த்துருப்போம், PMAM பார்த்துருப்போம். பிஎம் வந்து ஆர்டிகல் 29 இருக்கக்கூடிய ப்ரொடக்டில் இருக்கக்கூடிய பியும் மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய எம்மும் இதுதான் பிஎம். இந்த ஏஎம் வந்து என்னது, ஆர்டிகல் 30ல் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஏவும் மேனேஜர் இருக்கக்கூடிய எம், இது வந்து ஏஎம்.
இப்போ பிஎம் ஏஎம் ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சாச்சு. அடுத்து வந்து பாருங்கள், 6th ஒன் வந்து ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32 எதை பற்றி பேசுதுன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ், அதாவது தீர்வு காணும் ஒரு உரிமையை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 32. இது வந்து 6th ரைட்டும் ஒன்றே தான், ஆர்டிக்கலும் ஒன்றே தான். இதில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து ரிட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டோடைய ரிட்டை பற்றி பேசக்கூடியது. இது இந்த ஆர்டிகல் 32 என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காங்கன்னா அம்பேத்கர். கேள்வி வந்து இப்படி வரலாம், அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 32 என்னவா சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கீழே இருக்கக்கூடிய எல்லா விதமான இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஏபிஎஸ் கார்பஸ் மண்டபாஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு லெட்டின் வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது மொத்தம் வந்து 5 ரிட் இருக்குது. அந்த 5 ரிட் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிட் அப்படின்னா என்னென்னா பேராணை. அந்த ரிட் வந்து 5 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹேபியஸ் கார்பஸ், அடுத்து மண்டமாஸ், அடுத்து ப்ரொகிப்ஷன், அடுத்து செரின்டேரோ, அடுத்து கியூ வாரண்டோ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிட் ஆஃப் ஏபிஎஸ் கார்பஸ். ஏபிஎஸ் கார்பஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு பர்சனல் லிபர்ட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ வந்து யாராவது தொலைஞ்சிட்டாங்க, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னா, என்னை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, போலீஸ்கிட்ட சொல்லணும், போலீஸை கண்டுபிடிக்கல அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி ஏபிஎஸ் கார்பஸ் மனு தாக்கல் செஞ்சால் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்னை வந்து கண்டுபிடிச்சி கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ரிட்டு தான் வந்து ஏபிஎஸ் கார்பஸ். அடுத்து ரிட் ஆஃப் மண்டமாஸ். ரிட் ஆஃப் மண்டமாஸ் அப்படின்னா என்னென்னா மேல்மன்ற ஆணை, கட்டளையிடும் பேராணையை பற்றி பேசக்கூடியது. அதாவது என்ன கட்டளையிடும் பேராணை அப்படின்னா, இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் ரோடு போடல, இல்லை ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் வந்து அப்படியே டிலேவாக இருக்குது, நான் கோர்ட்டில் போய் இந்த மண்டமாஸ் வந்து இது பண்ணேன்னா அவங்க வந்து ஒரு ஆர்டர் வந்து ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. அது மூலிமா வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து மூவ் பண்ண முடியும். அடுத்து ரிட் ஆஃப் ப்ரொகிப்ஷன். ப்ரொகிப்ஷன் அப்படின்னு என்னென்னா தடை செய்யும் பேராணை, ஸ்டே ஆர்டர் வாங்குறது, அதை பற்றி சொல்லக்கூடியது தான் அந்த ப்ரொகிப்ஷன். 4th வந்து ரிட் ஆஃப் செரிட்டோரி. செரிட்டோரி என்னென்னா உறுதி பேராணை. அடுத்து 5th ஒன் வந்து ரிட் ஆஃப் கியூ வாரண்டோ. கியூ வாரண்டோ வந்து உரிமையீடு வினா. இது வந்து தகுதி கொணர்வு பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க கியூ வாரண்டோவை. இப்போ வந்து இது எப்படி இந்த எல்லா ரிட்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா HMPCQ, ஹெட் மாஸ்டரோடைய பிசியில் வந்து கொஷின் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட் மாஸ்டரோடைய பிசியில் Q வந்து கொஷின் இருக்குது. HM வந்து ஏபிஎஸ், அடுத்து M வந்து மண்டமாஸ், P வந்து ப்ரொகிப்ஷன், C வந்து செரிட்டோரியோ, Q வந்து கியூ வாரண்டோ. ஈஸியாக ஞாபகம் வச்சு ஆர்டிகல் 32. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 33. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கேன் ரெசிஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ஆர்ம்டு ஃபோர்ஸ். பார்லிமெண்ட்டோடைய என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ரைட்ஸ் மூலிமா ஆர்ம்டு ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. எப்படி பார்லிமெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸை அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை பார்லிமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், தடை செஞ்சு கூட வச்சுக்கலாம். இதை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து வந்து போலீஸுக்கும் ஆர்மிக்கும் வந்து யூனியன் வந்து அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஆர்டிகல் 33 வந்துடும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 34. இந்த ஆர்டிகல் 34 வந்து எதை பற்றி பேசுதுன்னா மார்ஷல் லா இன் ஃபோர்ஸ், அதை பற்றி பேசக்கூடியது. அதாவது இராணுவ சட்டம். மார்ஷல் லா அப்படின்னா இராணுவ சட்டம், அதை பற்றி பேசக்கூடியது. AFSA ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் வந்து 1958 வந்து அமைக்கப்பட்டது. இது மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸும் அது மட்டும் இல்லாமல் திரிபுரா இதுவும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய வந்து இராணுவம் வந்து அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திரிபுரா வந்து இந்த மார்ஷல் லா வந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அடுத்து இந்த நாகாலாண்டில் வந்து இந்த மார்ஷல் லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன பண்ணியிருக்காங்க, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்த மார்ஷல் லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பேசக்கூடியது வந்து ஆர்டிகல் 34. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்டிகல் 35. இந்த ஆர்டிகல் 35 எதை பற்றி பேசுது? பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் மேலே அமெண்ட்மெண்ட் போகிறதுக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ வந்து கடைசியாக நம்ம ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்கட் வந்து முழுமையாக வந்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லாதனால அடுத்த வீடியோ வரக்கூடிய வீடியோவில் முழுமையான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நன்றி, வணக்கம்.